ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியால தான் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ அரசு வங்கியில தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. மொத்தமா வந்து ஒரு 606 வேக்கன்ஸியோட குடுத்துருக்காங்க. பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப். ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தோன்னா, ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களும் அப்ளை பண்ற மாரி போஸ்டிங்ஸ் இருக்கு. ஸோ சேலரின்னு பொறுத்தவரைக்கும் ரூ. 55,000 உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும். ஆன்லைன் மோட்லயே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 23 பிப்ரவரிக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபிரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியால தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங்ல தான் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். ஸோ இங்கேருந்து வந்து பாருங்க ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீசர் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆல்ரெடி வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. 3 பிப்ரவரிலருந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கு. குளோசிங் டேட் வந்து பாருங்க 23 பிப்ரவரி வரைக்கும் நீங்க வந்து ஆன்லைன் மோட்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். என்னென்ன டைப்ல வந்து போஸ்டிங்ஸ் வந்திருக்குன்னா, இங்க வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. சீஃப் மேனேஜர், சீனியர் மேனேஜர், மேனேஜர் லெவல் கேட்டகரிக்குலாம் போஸ்டிங்ஸ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த 16 போஸ்ட் கோட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த 16 போஸ்ட் கோடுமே வந்து பார்த்தோன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுல மீதி இருக்கிற கேட்டகரி இருக்கு பார்த்தீங்களா, அசிஸ்டன்ட் மேனேஜர்லயே வந்து பாருங்க உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்து எலக்ட்ரிக்கலோ, சிவிலோ, ஆர்க்கிடெக்டோ இல்லன்னா டெக்னிக்கல் ஆஃபீசர், ஃபாரெக்ஸ் கேட்டகரி இது எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரெஷர்ஸ் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற கேட்டகரிக்குலாம் வந்து பார்த்தோன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. அத நீங்க டீட்டெயிலா செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுல வந்து பாருங்க சேலரி வந்து சீஃப் மேனேஜருக்குலாம் வந்து பார்த்தோன்னா, ரூ. 76,000 வந்து பேசிக் பே வந்து இருக்கும். இது இல்லாம உங்களுக்கு அலவன்ஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு 1,15,00,000 லட்சம் பக்கம் உங்களுக்கு சேலரியே வந்து இருக்கும். உங்களுக்கு ஃப்ரெஷர்ஸ் வந்து இந்த கேட்டகரி எல்லாத்துக்குமே நீங்க அப்ளை பண்ணலாம். இதுல வந்து பாருங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டகரிக்குலாம் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, ரூ. 36,000 வந்து பேசிக் பேனா, இது இல்லாம உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து வரும். இதுல வந்து பாருங்க வேக்கன்ஸியுமே இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. மொத்தமா 606 வேக்கன்சி வந்திருக்கு. இதுல வந்து டெக்னிக்கல் ஆஃபீசருக்குலாம் 30 வேக்கன்சி இருக்கு. ஃபாரெக்ஸ் டிபார்ட்மென்ட்க்கு வந்து பாருங்க உங்களுக்கு ஒரு 73 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. அதிலேயே எலக்ட்ரிக்கலுக்கு வந்து 2 வேக்கன்சி, சிவிலுக்கு 2, ஆர்க்கிடெக்ட் 1 இந்த மாரி வந்து குடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து நீங்க ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணக்கூடிய போஸ்டிங்ஸ் தான். நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த வேக்கன்சி எல்லாமே வந்து பாருங்க அந்தந்த கம்யூனிட்டி வைஸா வந்து இங்க பிரிச்சு குடுத்துருக்காங்க. நீங்க டீட்டெயிலா வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க. இங்கேயே வந்து பாருங்க இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் குடுத்துருக்காங்க பாருங்க. 23 பிப்ரவரிக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் தான். நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் பாருங்க இந்த சீஃப் மேனேஜர், சீனியர் மேனேஜர், மேனேஜர் லெவல் கேட்டகரி எல்லாத்துக்குமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கு. ஸோ நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னா, நீங்க வந்து இந்த போஸ்டிங் வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து நான் உங்களுக்கு ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணக்கூடிய போஸ்டிங்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். ஸோ நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா நீங்க இந்த கேட்டகரிக்கு வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுல வந்து பாருங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டகரிக்கு வந்து இப்ப நீங்க அப்ளை பண்றீங்க எலக்ட்ரிக்கலுக்குன்னா, மினிமம் உங்களுக்கு 20 வயசு இருக்கணும். அதிகபட்சம் 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாம உங்களுக்கு ஏஜ்ல இருந்து ரிலாக்சேஷனுமே இருக்கு. அத நான் உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன். ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்க நீங்க பிஇ, பிடெக்ல வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வந்து நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். 60% நீங்க வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. எஸ்சி, பிடபிள்யூடியா இருந்தா 55% நீங்க வந்து முடிச்சிருக்கணும் அந்த இன்ஜினியரிங் டிகிரிய. ஸோ ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க பாருங்க இங்கேயே நில்லுன்னு குடுத்துருக்காங்க. அடுத்து சிவில் கேட்டகரிக்குலாம் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, இதுக்கும் நீங்க பிஇ, பிடெக்ல வந்து சிவில் இன்ஜினியரிங் வந்து நீங்க முடிச்சிருந்தா எலிஜிபிள். அதுக்கப்புறம் ஆர்க்கிடெக்ட்டும் வந்து பாருங்க பிஇ, பிடெக்ல வந்து நீங்க ஆர்க்கிடெக்ட் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். பேச்சுலர் டிகிரி ஆர்க்கிடெக்ட் முடிச்சிருந்தா அப்ளை பண்ற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாருங்க டெக்னிக்கல் கேட்டகரிக்குலாம் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, நீங்க வந்து பாருங்க சிவில் இன்ஜினியரிங்கோ இல்லனா வந்து எலக்ட்ரிக்கலோ இல்லனா மெக்கானிக்கலோ, புரொடக்ஷனோ, மெட்டீரியாலஜி இல்லனா எலக்ட்ரானிக்ஸோ, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சயன்ஸோ, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ, டெக்ஸ்டைலோ, கெமிக்கலோ இந்த மாரி குடுத்துருக்காங்க பாருங்க. இது இல்லாம எக்ஸெட்ரான்னு குடுத்துருக்காங்க. வேற எந்த இதா இருந்தாலும் சரி நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல வந்து நீங்க எந்த டிசிப்ளின்ல நீங்க முடிச்சிருந்தாலும் இதுக்கு எலிஜிபிள் தான். ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறதை குடுத்துருக்காங்க. அடுத்து ஃபாரஸ்ட் கேட்டகரிக்குலாம் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, இதுக்கு வந்து பாருங்க நீங்க ஏதோ ஒரு டிகிரி வந்து நீங்க முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க எம்பிஏல முடிச்சிருந்தாலும் சரி, நீங்க பிஜிடிபிஏ இல்லனா பிஜிடிபிஎம், பிஜிபிஎம் இந்த மாரி பிஜிடிஎம் இந்த மாரிலாம் நீங்க வந்து அந்த கோர்ஸ் வந்து நீங்க படிச்சிருந்தா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்க வந்து ஃபாரஸ்ட்க்கான இது வந்து நீங்க கோர்ஸ் நீங்க சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிரிஃபரன்ஸ் கிடைக்கும். முன்னுரிமையுமே வந்து தருவோம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. கம்பல்சரி கிடையாது. ஸோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமையும் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஏஜ் லிமிட் இல்லாம எஸ்சி, எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷன் இருக்கு. ஓபிசியா இருந்தா உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. பிடபிள்யூடியா இருந்தா உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாம உங்களுக்கு வந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும், உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். அத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும். ஸோ இதில வந்து பாருங்க, இங்கேயே போஸ்ட் கோட் குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த போஸ்ட் கோட்ல இருக்கிற எல்லா போஸ்டிங்ஸுமே வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து எக்ஸாம் பிளஸ் உங்களுக்கு டைரக்ட்டா இன்டர்வியூ கூட வந்து இருக்கலாம். அது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற கேட்டகரினால உங்களுக்கு வந்து ஸோ எக்ஸாம் இருக்கும். அப்படி இல்லன்னா வந்து உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் வச்சு உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. இதில வந்து பாருங்க போஸ்ட் கோட் இந்த 17ல இருந்து உங்களுக்கு 21 வரைக்கும் பாருங்க. நீங்க வந்து ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணக்கூடிய போஸ்டிங். இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோன்னா, இந்த பேட்டர்ன் படி தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கப் போகுது. ஸோ அதாவது ஆப்டிட்யூட், ரீசனிங் இந்த மாரிலாம் வந்து இருக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜ் இதெல்லாம். ஸோ அதுக்கான கொஸ்டின்ஸ்க்கான மார்க்குமே இங்க குடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தோன்னா 150 கொஸ்டின்ஸ் வந்து வரும். 200 மார்க் வந்து கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. 120 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து இன்டர்வியூமே வந்து இருக்கும். ஸோ அந்த இன்டர்வியூக்கான டீட்டெயில்ஸுமே வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. அதே மாரி வந்து
எக்ஸாம் சென்டர பொறுத்தவரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தோன்னா, சென்னை வந்து இருக்கு. நீங்க சென்னையில போய் இதுக்கான எக்ஸாம் வந்து நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து அந்த இன்டர்வியூ அப்ப நீங்க என்னென்ன எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதையும் இங்க குடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க கரெக்ட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹவ் டூ அப்ளைல வந்து பாருங்க, எப்படி வந்து நீங்க அப்ளை பண்ணா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அப்ளிகேஷன் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபீஸ் வந்து பே பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி நீங்க அப்லோட் பண்ற மாரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸுமே வந்து இங்க குடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தோன்னா, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிக்குலாம் வந்து ரூ. 175 வந்து ஃபீஸு. ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசியா இருந்தீங்கன்னா, ரூ. 850 நீங்க ஃபீஸ் வந்து பே பண்ற மாரி இருக்கும். அத நீங்க ஆன்லைன் மோட்லயே இதுக்கான ஃபீஸுமே வந்து நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் வந்து நீங்க வந்து பார்த்தோன்னா, எப்படி நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்கும்னா, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா .co.in குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த வெப்சைட்ல போய் தான் நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி, நீங்க வந்து ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணி, அதுக்கப்புறம் வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க வந்து அப்லோட் பண்ணணும். அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்க அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பாருங்க, இந்த இடத்துல உங்களுக்கு தெளிவா குடுத்துருக்காங்க. உங்களோட ஃபோட்டோலருந்து, சிக்னேச்சர்லருந்து, லெஃப்ட் தம்ப் இம்ப்ரஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் இந்த மாரி வந்து எல்லாத்தையும் நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி நீங்க வந்து அப்லோட் பண்ற மாரி இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். ஸோ வில்லிங்கா இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.